தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றோ முத்தம் செய்வே வாஞ்சையோ தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றோ முத்தம் செய்வே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கேளுங்க, உந்தன் ஆவி அம்மப்பா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை உயர்த்தி நிரப்பிடுங்க, ஆமாப்பா நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. இயேசுவே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, ஆமாப்பா நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் ஆமென். எஸ், நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவி ஆமென் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வறண்ட நீலத்தை போல் எந்த ஆத்துமா உம்மில் வாஞ்சிக்குதே. வறண்ட நீலத்தை போல் எந்த ஆத்துமா உம்மில் வாஞ்சிக்குதே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் ஆமென் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் என்னையே. கரங்களை உயர்த்தி ஓ நிரப்பிடுங்க. இந்த பாத்திரங்களை நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க ஆண்டவரே என்னையே. வாஞ்சையோடு கேட்கலாம், வெறுமையான பாத்திரமாய் வருகிறோம் அப்பா, ஒன்றுமில்லாய்மை வெறுமையாய் வருகிறோம், நிரப்புங்கப்பா. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் அப்பா ஓ நிரப்புங்கப்பா. ஒரு முறை கூட கேட்கலாம். உந்தன் நாங்கள் பலவீனர்கள் அப்பா, நாங்கள் பலவீனர்கள், ஆனா உங்க பலன் எங்களில் இருந்தால் போதும், உங்க பலன் எங்களில் வந்தால் போதும். ஆவி ஆமென் ஓஹோ நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்கலாம்.
எல்லா பிள்ளைகளும் ஓ வாங்கப்பா, ஆவியானவரே வாங்கப்பா, எங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி இறங்கி வாங்க. பெருமையான இந்த பாத்திரங்கள் நிரம்பும்படியா இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேஸ்வரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்தோர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உன்னத பாட்டில் நம்முடைய நேசரை குறித்த வர்ணனை அது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசு அப்படி பார்த்து பார்த்து பழகி போயிட்டோம். ஆமென், ஆமென். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். ஆமென். நிகரே இல்லாத சர்வேஸ்வரன். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிகரே இல்லாத சர்வேஸ்வரன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாடல் சந்தோஷமாய் பாடலாம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. சொல்லுங்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். சொல்லுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. ஆமென். வாயை திறந்து சந்தோஷமாய் ஒரு முறை கூட. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அவர் இடது கையன் தலைக்கு வல கையாலை தேற்றுகிறார். எவ்வளவு நேசம் என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் இடது கையன் தலைக்கு வல கையால் தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. ஆமென். 10,000ங்களில் சிறந்தோ. சொல்லுங்க. இயேசுவே
பதினாயிரங்களில் சிறந்தோ என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின் ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே சொல்லுவோம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆமென் பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆமென் பதினாயிரங்களில் சிறந்தோ என் நேசர் என்னுடையவர் அவர் மார்பில் சாய்ந்திடுவே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே என் நேசர் என்னுடையவர் அவர் மார்பில் சாய்ந்திடுவே மணவாளியே வா என்பாரே செல்லுவேன் அந்நேரமே சொல்லுவோம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆமென் சொல்லுங்க இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்தில் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆமென் என் நேசர் என்னுடையவர் சொல்லுங்க இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ சொல்லுவோம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆமென் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க சொல்லுங்க பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ
இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, எவ்வேளையும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, எவ்வேரமும் நான் போற்றுவே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இயேசுவே, இன்னும் துதிப்பே. சொல்லுங்க. இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், ஆமென், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தேவ பிள்ளைகளுடைய சத்தம் வெளிவரட்டும். இன்னும் துதிப்பே. சபையார் சத்தம் உயர்த்தி போற்றுவே, ஆமென், இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், ஆமென், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், ஆமென், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. சபையாருடைய சத்தம் எழும்பட்டும். உம்மை ஆராதிப்பே. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், ஆமென், கண்ணீரே படுக்கையா மாறினாலும், ஆமென், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், ஆமென், கண்ணீரே படுக்கையா மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை
சொல்லுங்க. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன். வாய்களை திறந்து போற்றுவேன். ஆமென். இன்னும் சோர்ந்து போகாம எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். அப்பா. இன்னும் என் சூழ்நிலை எது வந்தாலும் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்றவங்க சத்தம் உயர்த்தி. இன்னும் என் நிலைமைகள் எது வந்தாலும் நான் உம்மை போற்றுவேன். உம்மை ஆராதிப்பேன். ஒரு முறை கூட இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஆமென். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை என் சூழ்நிலை எதுவென்றாலும், என் வாழ்க்கையில எந்த நிலைமைகள் என்றாலும் நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தூக்கி இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையின் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையின் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுதான் நாம் பாடுறேன், அது நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். சொல்லுங்க. அது நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சு நன்றியோடு நன்றியோடு முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதா நான் பாடுறேன். நன்றியோடு நன்றியோடு நன்றி உள்ள இருதயங்க கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென். அது நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதா நான் பாடுறேன். நன்றியோடு ஆண்டவர்
அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு பாடலாம். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அது நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. எவ்வளவு நல்ல தெய்வம்! ஆமாப்பா, எங்களுக்காக தந்தவர் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுதான் நான் பாடுறேன். ஆமாப்பா, உசுரும் வாழுறேன். ஆமென். நான் பாடுறேன். ஆமென். வாழுறேன். வயசும் ஆகி போச்சு, சரீரம் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவர் தாயாக மாற்றினீரே. நினைச்சுதான் ஆமாப்பா. ஆமென். இன்னும் பாடுறோம். ஆமென். ஆமென். பாடுறோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுதான். ஆமென். பாடுங்க பாடுங்க. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், சந்தோஷமா வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். ஆமாப்பா, வாழுறேன். அது நினைச்சுதான் நான் பாடுறேன். பாடுறேன்ப்பா. வாழுறேன். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. சொல்லுங்க. அதை நினைச்சு நான் பாடுறேன். ஆமாப்பா, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். பாடுறேன்ப்பா, நினைச்சு நினைச்சு பாடுறேன். அது நினைச்சுதான் நான் பாடுறேன். ஆமென். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். சத்தமா சத்தமா. ஆமென். அதை நினைச்சுதான்
நினைச்சு பார்க்கிறோம், நினைச்சு பார்த்து பாடுறோம்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்துறோம். ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் உமக்கு நன்றி சொல்லுகிற நாள் அப்பா. நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை நன்மைகள் அப்பா. எவ்வளவு எண்ணினாலும் போதாது ஆண்டவரே, எவ்வளவு துதித்தாலும் போதாதப்பா. இயேசுவே, எல்லா நன்மைக்காய் நன்றி. அதே போல விசேஷமாய் இன்று உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அநேக குடும்பங்கள் தடைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்று உம்முடைய சமூகத்துல வந்த எல்லா பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நாரி போன சில காரியங்களில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஓ ஆண்டவரே, நாரி போன வாழ்க்கையில சில காரியங்களில் புது ஜீவன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாருக்காய் இதை பேசுகிறீரோ ஆண்டவரே, சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாரி போன அனுபவங்கள் இருக்கிறதப்பா. எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று. இனி கேட்பாரற்று கிடக்கிற அந்த ஆண்டவரே நாரி போன சரீரத்தை இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைத்து அற்புதம் செய்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாரி போய் கிடக்கிற காரியங்கள், ஓ ஆண்டவரே, ஓ நடக்க வேண்டிய காரியங்கள், செயலற்று கிடக்கிற காரியங்களில் ஆண்டவருடைய அசைவு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அசைவு உண்டாகட்டும், ஆண்டவருடைய கிரியைகள் உண்டாகட்டும், ஆண்டவருடைய அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் கிரியைகளை செய்வதாக. நன்றி ராஜா, உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற சின்ன அசைவு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற சின்ன அசைவு பெரிய மாற்றத்தை தரும். మన జీవితంలో దేవుడు చేసే చిన్నది ఒక మాటం వచ్చి పెద్దదికి వచ్చి మనకు దేవుడు మన చేస్తాడు. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். எசேக்கியா எழுதின புத்தகத்துல 30. நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. என்ன உண்டாச்சு? அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. ஆமென். ఎసైకియల్ చెప్పినాడు, నా చెప్పబోదు ఒట్టేసి నడిచి ఏం నడిచింటే ఒక్కొక్క ఎలుంబులు సేరి దాన్ని చేర్చిగిన చెప్పాడు వాడు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் எழுதுகிறார், நான் தீர்க்க தரிசனம் உரைத்த போது, நான் தேவரு மாட்டம் చెప్పబోது, நான் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கிய போது, நான் தேவருடைய மாட்டம் చెప్ప ஆரம்பிச்ச போது, தேவன் என்னிடத்தில் சொன்னதை நான் செய்த போது, దేవుడు நான் ఏం చెప్పినాడో దాన్ని செய்யும்போது, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்ய நான் முயற்சி செய்த போது, దేవుడు ఏం నాకు చెప్పినాడో దాన్ని చేసేదానికి நான் வந்து தேவன் என்னிடத்தில் என்ன சொன்னாரோ அதை நான் தொடங்கிய போது, ఏం చెప్పినాడో దాన్ని చేయబోదు போகும்போது தேவன் சொன்னபடியே ஒரு அசைவு உண்டாயிற்று. దేవుడు ఏం చెప్పినాడో అదేది నడిచేయ. ஹல்லேலூயா. இந்த அசைவு இந்த அசைவு உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் சேர வைத்தது. దీని ఏమి నడిచిందంటే ఎమికలు చచ్చిపోయింది, ఎమికలతో బోర ఒట్టి సేరి వచ్చా. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு கூட்டம், చచ్చిపోయింది ఎలుంబులు, எலும்பு கூட்டம், உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு கூட்டம்.
చచ్చిపోయింది ఎలుంబులు ఎమికి కుట్టాల ఉండింది. பச்சை எலும்பு அல்ல, అది ఇప్పుడు చచ్చిపోయింది కదా, ఎప్పుడో చచ్చింది అది. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு கூட்டங்கள் అది మక్కిపోయింది ఎలుంబు. இந்த சின்ன அசைவினால், ఒక చిక్క ఒకటి இந்த அசைவினால் నీతో మాట్లాడాలి, அவைகள் ஜீவன் பெற தொடங்கி. దానికి జీవన వచ్చింది. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. ఆమేన్. அப்போ தேவன் சொன்னபடி దేవుడు ఏం చెప్పినాడు, எசேக்கியேல் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு காரியம், వారి జీవనాలు ఏం మాట ఏం చేసినాడు అంటే ஒரு சின்ன அசைவு, చిన్నది ஒரு பாழாய் கிடந்த ஒரு எலும்பு கூட்டத்தையே சேனையாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டு. చిన్న నడిచింది. అది ఏం నడిచిందంటే పెద్ద ఎమిక చచ్చిపోయింది కదా, దానికి వచ్చి ఒక మాటం వచ్చింది. ஹல்லேலூயா, దానికి ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு சின்ன அசைவு உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். మీరు ఏమి విశ్వాసం ఉందంటే దేవుడు నీ జీవాలు ఏమి చిన్న మాటం చేసినాడు కూడా పెద్దది వచ్చేది మీ విశ్వాసండి. பரிசுத்த ஆவியானவருடைய சின்ன ஒரு அசைவு పవిత్ర ఆత్మలో ఏం చేసినాడో ஒரு எலும்பு கூட்டத்தை சேனையாய் உயர்த்தி நின்றது. చచ్చిపోయిన ఎమికలను పెద్ద సేనంగా వచ్చి మాటను చేసి, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சின்ன அசைவு పరిశుద్ధ ఆత్మ చిన్నదో మాటలు ஜீவன் இல்லாதவைகளுக்கு ஜீவனை கொடுத்தது. చచ్చిపోయింది దానికి ఉసిరిచినాడు. అది ஹல்லேலூயா. హల్లెలూయా. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சின்ன அசைவு పరిశుద్ధ ఆత్మ చిక్క ஒன்றுக்கும் உதவாத எலும்பு கூட்டத்தை உதவிடும் உபயோகமுள்ள ஒரு சேனையா எழுப்பிட்டு, ఏరికి ప్రయోజనం లేకుండా ఒక ఎలుంబు కూటాలను వచ్చి ఏం చేసినట్ట జీవనిచ్చి దానికి ఒక యూస్ పనేదానికి చేసినాడు దేవుడు. அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு சின்ன ஒரு அசைவு, ప్రేమించిన దేవ పిల్లల పరిశుద్ధ ఆత్మని నీ வாழ்க்கை మాట నీ జీవితంలో చేసేది ఒక చిన్నది. தேவனுடைய அந்த சின்ன அசைவு ஜீவன் இல்லாத சில சம்பவங்களை, சில காரியங்களை உன்னில் ஜீவனை உண்டாக்கும். మీ జీవితాలు ఏం చచ్చిపోయిందో దానికి వచ్చి జీవనిచ్చి దేవుడు చేంజ్ చేసేదానికి ஆவியானவருடைய இந்த சின்ன ஒரு அசைவு, పరిశుద్ధ ఆత్మని చిన్నదో మాట్లాడేది, உன்னில் உபயோகம் இல்லாமல் கிடக்கிறதை உபயோகம் படுத்துகிற வேண்டி ஆண்டவர் பெரிய மாற்றத்தை செய்வார். నీ దగ్గర ఏమి ఎవరికి ప్రయోజనం లేకుండిందో దాని యొక్క దేవుడు వచ్చి మాటం చేస్తున్నాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய சின்ன அசைவு పరిశుద్ధ ఆత్మని చిన్న உன்னில் பெரிய மாற்றத்தை தரும். పెద్ద ஒரு మాటలు ఇచ్చాడు వాడు. ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும்? ఏం చేస్తున్నాడు? தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்து பழகணும். దేవుని మాట ఏం చెప్పిందో అదే తన మనం వచ్చి చేయాల. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் இதை சொல்லும்போது பிரமித்து போனார். எசேக்கியேல் நம்ப முடியல ఏం చెప్పినాడు అనేసి. இதை நான் சொன்னால் இந்த எலும்பு கூடுகள் ஜீவன் பெறுமோ? మన చెప్పితే ఇది నడిచినాని వాడికి తెలవల. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது எசேக்கியேல் சொன்னான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும். దానివల్ల ఎసేకియా చెప్పినాడు, ఇది ఏం నడపై నాకు తెలవలే, మీకే తెలుస్తుంది దేవుడా. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மனுஷபுத்ரா, இந்த எலும்பு கூடுகள் ஜீவன் பெறுமா? దేవుడు ఎసేకియాను చూసి చెప్పినాడు, నువ్వు చెప్పప్పా ఇది వచ్చి జీవన వచ్చురా దీనికి అంటున్నాడు. எசேக்கியேல் சொன்ன, ஆண்டவரே இந்த வேலையே வேண்டாம், நீரே வைத்துக் கொள்ளும், நீரே பார்த்துக் கொள்ளும். ఎసేకియా చెప్పినాడు, దేవరే దీనికి నా రాలేదు, నీకే తెలుసు అట్లా చెప్పినాడు. ஆமென். ஆண்டவரே உமக்கு தான் தெரியும், అది నీకు మాత్రమే తెలుసు. ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ சொல்லு அது நடக்கும். రేదే నువ్వు చెప్పు అది నడుముంది, నువ్వే చూడే. அப்போ அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறான், முதல் ஸ்டெப் வைக்கிறான். దానికి ఫస్ట్ స్టెప్ ఏం చేసినాడు, చెప్పేదానికి పోయాడు వాడు. இது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். నేడు వచ్చి మీకు தேவன் சொல்லுகிறதை செய்வதற்கு நாம் ஒரு ஸ்டெப் முன்னால் வரணும். దేవుడు ఏం చెప్పాడో దాన్ని చేసేదానికి ఒక స్టెప్ ఎత్తండి. இந்த சின்ன அசைவுதான் பின்னாட்களில் பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உண்டாக்கும். చిన్న మాట నేడు నడిచేది వచ్చి మీ అయితే చిన్న స్టెప్ దా పెద్దది సూత్రం మీరే. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, హల్లెలూయా. நாம ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வதற்கு நாம் சித்தமாகணும், ரெடி ஆகணும். మనం రెడీ చేయాలా, దేవుడు ఏం చెప్పాడో చేసేదానికి రెడీ అవ్వాలా. அப்போஸ்தலனாகிய பேதுருவை இயேசு முதல் முறையாய் சந்தித்த இடம் எது? అపొస్తలుడైన పేతురుకు கடற்கரையில
வலையை அலசி கொண்டிருந்த நேரம். ஆமென். என்ன நடந்தது? இயேசு நல்லா கவனிங்க, அந்த போட்டை எல்லாம் கொண்டு அப்படியே நிப்பாட்டி விட்டுருக்கிறாங்க மீன் பட்டி போட்டது பெட்டினாடு அப்படி கரையில. அதாவது கடலுக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்து அந்த கரையோரமா கயரை கட்டி நங்கூரம் போட்டு, இல்லாவிட்டா முன்னால எல்லாம் கயரை கட்டி ஒரு ஆப்பு போல மண்ணுல அடிச்சு அந்த இதுல இழுத்து கட்டி விட்டுருப்பாங்க. இதுதான் நடக்கிற சம்பவம். இப்போ இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இயேசு பக்கத்துல வச்சிடாடு பேதுருதாட வச்சு இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார். இயேசு லூக்கா 5:3 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சம்பவங்க? மீன் பிடிக்க போனவர் மீன் பிடித்து போயிட்டு திருப்பி வந்து ஏமாற்றத்தோடு வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அந்த அந்த போட்டு அந்த படகு கரையில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இயேசு வந்து சொல்லுகிறார், கொஞ்சம் தள்ளி கொடு. చేపల పట్ట పోయినవాడికి ఏం దొరకలేదు, వచ్చి ఏం చేసినాడు, వలను పెట్టి అలసికున్నాడు. అప్పుడు వచ్చి దేవుడు చెప్పాడు, కొంచెం బోట్కి వచ్చి రూప తల్లి పెట్టండి అని చెప్పాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. కొంచెం తల్లి నిறுத்து, కొంచెం తల్లి పెట్టే రూప. ஆமென். கடலுக்கு ரூப போனி అని చెప్పాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. நாம இருந்தா என்ன செய்வோம்? మనం வந்து ఏం చెప్తావు? போய் நானே 1008 டென்ஷன். நமக்கு எப்பவும் 1008 டென்ஷன் இருக்கும். ஆமென். 1-2 இல்ல, உங்க வீட்டு எங்க வீட்டு டென்ஷன் இல்ல, நமக்கு 1008 டென்ஷன். அது எப்படி வந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. இப்போ 1008 டென்ஷன்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். 1008 டென்ஷன்ல ఉండేమే అప్పుడు వచ్చి அல்லேலூயா. చెప్పాడు. என்ன காரியம்? பல ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும் பேதுருவுக்கு மண்டைக்குள்ள. మన ఇది బాగానే థింక్ చేసుకుంటే అది యోచన చేసుకుంటే ఏం చేస్తాండి? ஏன்னா போயிட்டு வெறுமனோடு கரைக்கு வந்தவர். ஏன்னா போச்சு நமக்கு వచ్చి ఏం దొరకలేదు. వచ్చి இந்த காரியத்துக்கு என்ன செய்வது? ఇప్పుడు వచ్చి நான் ఏం చేయాలా? சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? భోజనానికి ఏముండి? ஏன்னா தினசரி அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிவிட்டது. முன்னால எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா தினசரி வாழ்க்கை, டெய்லி கடலுக்கு போவாங்க, அதை என்ன கொண்டு வர்றாங்களோ அதை வித்துதான் அன்றைய சாப்பாடு. இதுதான் அவங்க வாழ்க்கை. డైలీ ఏం పట్టుకొచ్చాడో దాన్ని అమ్మేసిదే వాడికి వచ్చి ఆహారం తినవాళ్ళ. వాడికి వచ్చి ఏం దొరకలేదు, ఏం చేసినది మనకి తెలవలేదు. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது பல கேள்விகள் பேதுருவுடைய மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். అటుండం పోదు పేతురు వచ్చి యోచన చేశాడు, ఏం చేస్తాండి? இதன் மத்தியில ஏசப்பா வந்து అప్పుడు యేసప్ప వచ్చి முதல்ல பேதுருட்ட கேட்கவே இல்லை. பேதுருவுக்கு படகுல ஏறி ఫస్ట్ వచ్చి ఏం యేసప్ప వచ్చి పేతురు దాడి ఏం అడవలేదు. ஆமென். ఓకే వచ్చి రోజు వచ్చి సానికినాడు అక్కడ. நம்ம பேதுரு மாமா என்ன செய்வாரு? பொறுமையா பாப்பாரு, என்னடா இவரு? పేతురు వచ్చి చూసినాడు. நமக்குள்ளே இங்க ரயில் ஓடுது உள்ள. நினைச்சுக்கிட்டாடு ஏமே நடிச்சுக்கிண்டி என்ன செய்வது, என்ன பண்ண போறோம் ஒன்னும் தெரியல. ఏం సేవల ఏం కేట సేవల ఏమీ తెలవలేదే అని చూసినాడు. இதுக்கடையில ஒரு ஆள் வந்தாரு. ఈ మధ్యలో వచ్చి ఒక మనిషి వచ్చాడు. ஸ்ட்ரைட்டா போய் ஏறி உட்கார்றாரு. మడకాన వచ్చి మడకాన నా బోట్ వేసుకోవాలి. உட்கார்ந்ததும் பரவாயில்ல, సాని పడింది కాదు, சும்மா நிக்கிற ஏங்கிட்ட కొంచెం తల్లి విడు, నా ఊరికి నా వాటికి నా పని చేసినాడు. అర్జున్ ఏం చెప్పాడు? తల్లి పెట్టాడు చెప్పాడు. ఆమేన్. ஸ்டேஜ் பொசிஷன் கரெக்டா வரணும். ஸ்டேஜ் பொசிஷன். கரையில ஜனங்கள் கேட்க போறாங்க,
అక్కడ నిలిచి జనాలు వచ్చి அப்ப వినపోయారు. இயேசு பிரசங்கம் பண்ணணும், యేసు వచ్చి చెప్పవాల போட் கொஞ்சம் தண்ணிக்கு உள்ள போகணும். బోట్ వచ్చి కొంచెం నీళ్ళు క్రాప్ ఉండుతుందా చూసేది నీకు వస్తుండే. ஆமென். ఆమేన్. அப்பதான் பார்வை சரியா கிடைக்கும். అక్కడ చూసే అప్పుడుதான் చూసేది నీకు వస్తుండే యేసప్పకి. இப்போ இப்போ அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தள்ளி உள்ள விடுறியா? అదే పేదరుని ఏం చెప్పాడు, కొచ్చ తల్లి పట్టపా రూపం ஆமென். చెప్పాడు. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம ஆளுன்னா பாக்குற பார்வையிலே இயேசு சுவாமி ஓடியே போயிருவாரு. మనమైతే ఏం చూసేమో దాన్ని చూసే వెరిసి పోడ్చి యేసప్ప పోడుతురు. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? ஆமா. தலைவலியோட படுத்திருக்கிறீங்க, మీకు వచ్చి తలపు వచ్చి నొప్పికుంటే இப்பதான் புருஷன் வந்து தண்ணி கொண்டு வா, ఇప్పుడుதான் మీ మౌంట్ వచ్చి ఏం చపాతీ పోడు. నీళ్ళే తీగిర చపాతి వేసి டென்ஷன் வருமா నీకు வராதா? టెన్షన్ వచ్చినా రాదా? வருமா வராதா? వచ్చినా రాదా? நம்மாளு மாச கடைசியில வருவான். நம்ம மூஞ்சி முகரைகளை பார்த்தாலே தெரியும். மாசம் கேலண்டர் பார்க்க வேண்டாம், மாசம் தொடக்கமா. ஆமே. ఈ మాస కొనయలు వచ్చి చూస్తాడు. ஹல்லேலூயா. తెలుసు సూతా తెలుసు. ஆமே. హల్లెలూయా. அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு வருவாரு ஐயா. అట మూతిని పెట్టుకుని మనదాడు వస్తాడు. வந்த உடனே தான் వచ్చిందేళ இந்த அம்மா தொடங்கும். అప్పుడుదా ఆళ్ళు చెప్పు ஸ்கூல்ல இருந்து மெசேஜா வருது. ఊర్ల నుండి వచ్చి మెసేజ్ స్కూల్ నుండి మెసేజ్ గాని వచ్చింది. ஸ்கூல்ல இருந்து மெசேஜா வருது. స్కూల్ నుండి మెసేజ్ గాని వచ్చింది. ஃபீஸ் கட்டுங்க, ஃபீஸ் கட்டுங்க. ఫీజు కట్టాలి వచ్చింది. குடும்ப சமாதானம் கெடுக்க இந்த ஒரு வார்த்தை போதும். మన కుటుంబ సమాధానానికి కెడితే నీకు ఇది చాలు. ஆமென். ఆమేన్. உண்மைதானே? నిజందానా? இது నిజందానా? நிசப்தமான உண்மை. ஆமென். నిజంగా ఉన్మద. நம்ம ஒரு காரியத்துல இருக்கும்போது, మనం ఓ పని చేసుకుంటూ పోదు, இன்னொருவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும் போது, మనకు ఎవరు వచ్చి వేరే మాట చెప్పబోదు நமக்கு அது எரிச்சலை உண்டாக்கும். మనకు వచ్చి భయంకర కోపం వస్తుంది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஆமென். சப்பாத்தி ரப்பர் மேட் மாறும். చపాతీ రబ్బర్ మెట్ உனக்கு சப்பாத்தி போடணுமா? போட்டு தரேன் இரு. నీకు చపాతీ కావాలా వేసి ఇచ్చాను చూడు. அத பார்த்தா ரப்பர் மேட் போல துள்ளும் பிளேட்ல. చూస్తే అట రబ్బర్ మారి అటేని మీంద పందికి పోయికుంటా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? దీనికి ఏమి என்ன அங்க காட்ட முடியாது எரிச்சலை. ఏంత అక్కడ సూపం ఉంచదు. அதனால எரிச்சலை எங்க காட்டிடுறது? దానివల్ల ఏం చూసేది చపాతీ మీద, சப்பாத்தியில காட்டிடுறது. చపాతీ మీద చూపేసేది. மாவன உனக்கு சப்பாத்தி வேணுமா? தின்னுவ இன்னைக்கு பாத்துக்கோ. నీకు చపాతీ అని కావాలా అది వేసి ఇచ్చాను చూడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது எரிச்சலை தூண்டும் போது, మనకు భయంకర కోపం రాబోదు. பேதுரு மாமா என்ன செய்தார்? పేదరు ఏం చేస్తున్నాడు? ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ఏమే మాట్లాడలేదు. பேதுரு போய் పేదరు పోయి வலைய விட்டுக்கிட்டு ஓடினார். వాళ్ళని వేసేసి పారినాడు. ஓடி போய் படகை கொஞ்சம் உள்ளே ఆ தள்ளினார். బోట్ని కొంచెం రూప తల్లి చూస్తున్నాడు. ஆமென். ஆமென். செஞ்ச வேலை சின்னதுங்க, ரொம்ப சின்னது. వాడు చేసిన పని రెండు చిన్నదే. விட்டிருந்த கரையில விட்டிருந்த படகை இயேசு கேட்டார் என்பதற்காய் கொஞ்சம் உள்ளே தள்ளினார். ఇది కర్రలు ఉండే బోట్ నుంచి వేసి అడింది రూప కొచ్చ తల్లినాడు. நடந்த மாற்றம், మిశ్రిత ఏం నడిచింది? ஏமாற்றத்தோடு வந்தவன் కొంచెం ఎరుచులతోని వచ్చినోడు படகு நிரம்ப மீனை ఆ பெற்றுக்கொண்டான். బోటుకు నేర్పి చేపలను పట్టుకుపోయినాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவருடைய அந்த சின்ன ஒரு அசைவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், అట్లా పోతే దేవుడు ఏం చేయడం కొచ్చ మనం ఇంటి మట్ట ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது அதிபயங்கரமாக இருக்கும். దేవుని మనం పెట్టుకుని మనం తీసేది వచ్చి పెద్దది ఉంటుంది. ஆமென். ఆమేన్. பேதுரு ஒண்ணுமே செய்யலைங்க. పేదరు ఏమే చేయలేదు. ஆமென். அவ்வளவு மீனை பிடிக்க பேதுரு ஒன்றுமே செய்யல. అంత పెద్ద చేపలు పెట్టడానికి ఏమే చేయలేదు. என்ன செய்தார்? ఏం చేసినాడు? படகை இயேசுவுக்காய் கொஞ்சம் தள்ளி உள்ளே கொடுத்தார். ఆ బోట్ నుంచి ఏసప్ప కాదు కొచ్చ రూప తల్లి పెట్టినాడు. ஏசப்பா பிரசங்கத்தை முடிச்சிட்டு சொன்னார், பேதுருவே இப்ப நீ சிமியோனே கொஞ்சம் ஆழத்துல இப்ப போ.
ఇప్పుడు ఏసప్ప వచ్చి వారి మాట్లాడేసి చెప్పినాడు రూప తల్లి కొచ్చు దూరం పోపా అని చెప్పాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా. அவன் படகு நிரம்ப இன்னொரு படகுக்காரர்கள் வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு மீன்களை பெற்றான் பேதுரு. ఆ పేదరు ఆ పడక మట్టు కాదు వెనక బోటు కూడా పీల్చి చేపలు పట్టుకుపోయింది అని அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் అదే తర మన జీవియల தேவன் செய்கிற ஒரு சின்ன அசைவாய் இருக்கும். ఓ చిక్క అసహ్యంగా రైతే அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். దానికి వచ్చి మనం వచ్చి కీழ்పడం చూడాలి. ஆமென். మనవాల நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் మన అట సేంబోదు அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ఆ మన జీవియల పెద్ద మాటరంగా వచ్చు మీకు. ஆமென். ఓ ఆశీర్వాదం. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். మన జీవానికి వచ్చి యోచన చేయండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் మనం వచ్చి ఏసప్పని நாம் வாழ்ந்த வாழ்க்கை మన ఏమి அதிலிருந்து யாரோ ஒருவர் ஆலயத்துக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ఎటో బతికిన పోదు ఎవరో మనం వచ్చి రండపా நம்முடைய வரட்டு கௌரவத்தை இறக்கி வச்சுட்டு போன அந்த சின்ன அசைவு தான் இன்னைக்கு தேவ பிள்ளையாய் நாம் நிலை நிற்கிறோம். అప్పుడు వారు వినம்போது మనం వచ్చి అది చర్చికి రాம்போது అప్పుడు వచ్చి నా దేవుని బిడ్డలకు మారిండేమో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய இந்த வரட்டு கௌரவத்தை தூக்கி எறிந்தபடியால் இன்றைக்கு நாம் தேவ பிள்ளையாய் நிற்கிறோம். ఈ గౌరవాన్ని మనం తూకి వేసి దేవాలయకి రాம்போது நம்ம వచ్చి దేవుని బిడ్డలకు మారిండేమో. அன்றைக்கு பேதுரு அந்த சின்ன ஒரு வேலையை சின்ன ஒரு அசைவை ஒப்பு கொடுத்தபடியால் அவர் அன்று அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பெற்றார். పేదరు అప్పుడు వచ్చి చిన్న దేవరు ఏం చెప్పినాడు చేసిన పోదు పెద్ద ఆశీర్వాదం తీసుకున్నాడు వాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போகலாம். 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உமக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நல்ல கவனிங்க. நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். போதும் போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது ఏమి దేవ వాత చెప్పినాడు. ஒரு பிறவி முடவன் தேவாலயத்துக்கு முன்னால் இருக்கிறான். పుట్టినబోది ముడవ ఉండేవాడు. பிச்சை வாங்கி கொண்டிருந்தவன். பிச்சை எத்திக்கினாడు. ஆமென். பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன். பிச்சை அடிக்கினாடு. ஆனால் பேதுரு யோவான் யாக்கோபும் போகும்போது பேதுரு யோவான் யாக்கோபு ఆ దేవాలయకి போகும்போது அவர்களை பார்த்தவுடன் அவன் பிச்சைக்காய் அப்படியே முகத்தை பார்க்கறான். వారు సుయేసి వాడు అడిగాడు, అయ్యా నాకు ఏమేసి చేయండి అంటున్నాడు. பேதுரு சொல்றாரு, என்னிடம் உனக்கு தருவதற்கு பொன்னும் வெள்ளியும் இல்லை. నా దగ్గర నీకు చేదేనికి ఏం బంగారు ఏం సిల్వర్ లేదప్పా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கிறது, எழும்பி நட என்று கையை பிடிக்கிறார். యేసు నామన అదాడు ఉండి నా చెయ్యి పెట్టి నేను నడుము చెప్పాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்ற காரியம், నా ఏం చెప్పను, நான் சிந்தித்த காரியம், నా ఏం యోచన చేసిందంటే அவன் கை கொடுத்தான் பாருங்க, அது பெரிய விஷயம். వాడు చేసినాడు అదే బెచ్చెత్తికినాడు, అది పెద్ద కార్యం అది. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு புரியுது? ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சாதாரணமா கொடுத்துருவோமா? ఊరికనే చేతుమా చెయ్యినే ఎవరు అడుగుతానా? ஓ போயா, నీ బతికి చూసి పోపా, నాకు తెలుసు. இருக்கிற இருப்புல இவன் வேற வந்து ఇప్పుడు నువ్వు వచ్చి అడిగింది. ஏன்னா அவனுக்கு நடக்க முடியாது. వాడి వల్ల నడమలేదు. அவனை எழுப்பி விடுறதுக்கு கரம் பிடிக்கிறா பேதுரு. రేపు నడిచి దేనికి చెయ్యి అడివాడు. ஆமென். ఆమేన్. கவனிங்க கவனிங்க. பேதுரு கரம் நீட்டுகிறான், చెయ్యి ఇచ్చాడు వాడు. పేదరు அவன் கரம் கொடுக்கிறான், ఆడి చెయ్యి ఇచ్చాడు. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஊனத்தை மாற்றியது. అదే వాడికి వచ్చి దాన్ని మాతింది. ஆமென். இயேசு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். దేవుడు మన దీవెన మాట చేసేనికి వాడి వచ్చి పెరియ. ஆனால் நம்மிடத்திலிருந்து சின்ன ஒரு அசைவு நமக்கு தொடங்க வேண்டும். అది వచ్చి మన వచ్చి చిన్నదిగా దేవుడు ఏం చెప్పాడో విడేసి. அல்லேலூயா. அந்த முடவன் பேதுருவுக்கு கரத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் அவன் எழுப்பி இருக்க மாட்டான். ఆ మొండివాడు
பேதுருக்கு செய் ஈக்கான்னு அவன் ரேசன் சால்ட் பேதுரு கரம் நீட்டிய போது அவன் கரம் நீட்டியதால் அவனை தூக்கி விட்டான். முடவன் எழும்பி நடந்தான். பேதுரு வச்சு செய்யும் போது முடவன் அது முண்டி கொண்டே வந்து செய்யும் போது தூக்கி வச்சுட்டாடு. நடந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து எங்க போனா? ஹalleluya, ஹalleluya. தேவாலயத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன், தேவாலயத்துக்கு போகும்போது பிச்சை எடுத்துக்கினோடு, தேவாலயத்துக்கு முன்னால் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் தேவாலயம் முன்னாடி பிச்சை எடுத்துக்கினோடு இப்போ தேவாலயத்துக்கு உள்ளே போகிறான். இப்ப தேவாலயம் ரோப்ப போய் ஆடுவாடு. ஹalleluya. இதுவரை வெளியில் இருந்தவன் இதுவரைக்கும் பைபிள் இப்போ தேவாலயத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறான். இப்ப சர்ச்சுக்கு ரோப்ப புடிச்சாடு. அதுவும் எப்படி பிரவேசிக்கிறான்? எட்ட போயினாடு, நரங்கி கொண்டல்ல, தேவன் தனக்கு செய்த விடுதலையோடு தேவனை துதித்துக் கொண்டே உள்ளே ஓடுகிறான். மொண்டி மொண்டி போயிடாது நச அதே பாதி ஜம்ப் பண்ணி அதே ஜாலிங்க ஏசப்பா வச்சு சோத்திரம் பண்ணிக்கு ரோப் போயிடாடு. ஹalleluya. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் வாடி ஜீவியால அவன் அந்த சின்ன அசைவிற்காய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் மாற்றாணிக்கு வச்சு ஒப்பியும் போது ஆமென், கர்த்தர் நம்மிடத்தில் அற்புதங்களை செய்ய, நம்மிடத்தில் பெரிய காரியங்களை செய்ய நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். மாமா வச்சு தேவடி ஏம் செப்னாடு சேசி அன்னைக்கு ரெடி உண்டும் போது அதே போல தேவடி வச்சு நம்ம ஜீவன மாடுது. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அந்த நம்மை சமர்ப்பிக்கிற, நம்மை கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வார். கொட்டை கொஞ்சம் இச்சு கொடுத்து விட மாட்டேன். தேவடி வச்சு மன ஜீவனை வச்சு பயங்கரமாக சேஸ்தோட. ஹalleluya. அந்த முடவன், அந்த பிறவி முடவனுக்கு அவன் செய்த ஒரு சின்ன காரியம், பேதுரு கை நீட்டினான், பேதுருவுக்கு கரம் கொடுத்தான். புட்டின போது வாடு வச்சு மொண்டிங்கிட்டே வாடு செய்யும் போது தேவடி வச்சு வாடி வச்சு சுகப்படுத்திட்டு வாடு. ஆமென், ஆமென், ஹalleluya. இப்ப பேதுரு தூக்குகிறான். இப்படி பேதுரு வச்சு தூக்கிடாடு. நாம இருந்தா என்ன செய்வோம்? మనం ఏం చేస్తావు? எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம். మనకి ఏమేమి తెలిసిందో బోరాయి చెప్తాము. ஆமென், புரிஞ்சா? ஆமென், ஆமென், ஹalleluya. ஹalleluya. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ் காது. ஆமென். வாயில என்னென்ன நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். మనకి తెలిసింది ఏమేం మాట ఉంటే బోరాయి చెప్పేద్దాము. ఏం தெரியுமா? ఎలా తెలుసునా? பிறவி முடவன் பட் புட்டன் முடவன் எழும்பும் போது రేయం పోదు அவனுக்கு அது சேலஞ்ச் ஆகி இருக்கும். వాడికి వచ్చి ఏమప్పా నేర్చుకుంటే వాడికి పెద్దది తెలుసు. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அவனால் எழும்பி நிற்க முடியாது, அவனால் எழும்ப முடியாது, రేయం முடியாது. ஆனால் அந்த சேலஞ்ச், அந்த சவால்களிலும் பேதுருவுக்கு கரத்தை கொடுத்து எழும்பினான் பாருங்க. உண்டுத்தானே செய்யிச்சு அவன் ரேஸ் நாடு சுத்திவா. இப்போ எழும்பி குதிக்க தொடங்கினான். இப்போ ரேஸ் ஆட்டி ஜம்ப் அடி போயாடு. ஆமென், ஆமென், ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய கிரியைகளுக்கு தேவர் ஏம் சேஸ்னாடு நம்மிலிருந்து தேவன் சின்ன ஒரு அசைவை எதிர்பார்க்கிறார். சின்ன ఒకటిదే எதிர்பார்க்கிறார் வாடு. ஹalleluya. சின்ன ஒரு அசைவு எலும்பு கூடுகளுக்கு ஜீவனை கொடுத்தது போல சச்சிப்பன் எமிக்கலுக்கு ஜீவன் சிந்தார்த்தா. ஓ, இங்கு அந்த பிறவி முடவனுக்கு அவனுடைய அந்த சின்ன அசைவினால் அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைத்திராத, அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது நினைச்சிருக்க மாட்டான் வீட்டுக்கு நம்ம நடந்து வருவோம்னு. புட்டும் போது மொண்டிக்கணும் நினைச்சு சூழ்ச்சின்னு சொல்றேன். திரும்ப போகும்போது நச நெச்சி போத்தும் நேசி. ஹalleluya, 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 ஹalleluya. அவன் அந்த அந்த சின்ன ஒரு அசைவுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் சின்ன ஒரு அசைவுக்கு வந்து ஒப்பியும் போது பெரிய அற்புதத்தோடு வீட்டிற்கு சென்றான். அவன் பெரிய அற்புதம் தீசிங்க வாட்டிக்கு போயினாடு. ஹalleluya, ஹalleluya. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 49-50 வாசிக்கலாம். மத்தேயு 10:49-50. மார்க் 10 மத்தேயு சொன்னா மார்க். அவனை அழைத்து வர சொன்னார். குருடன், திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள்.
உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆமென். என்ன காரணம்? இங்க பர்த்திமேயு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பர்த்திமேயு పిలిచినాడు, దావీదు బిడ్డ నాకు వచ్చి எனக்கு மனம் இறங்கும் என்று கூக்குரல் எடுக்கிறான். నాకు సహాయం చేయని చెప్పాడు వాడు. இந்த சத்தம் கேட்டு ఈ మాట ఈ జద్దు విని இயேசு சீசர்களிடம் அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். యేసు సీసర్ చెప్పాడు, వాడిని పిలిచికి రాపా అన్నాడా అట్లా చెప్పాడు వాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு அவனிடம் போகவில்லை, యేసు వచ్చి వాడి దగ్గర పోలేదు, அவன் இயேசுவிடம் கொண்டு வரப்படுகிறான். యేసు ద్వారా భర్తిమేయి పిలిచికి రమ్మని పెట్టాడు వాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வரட்டு கௌரவம் உள்ளவனாய் இருந்தால், వరట్టు గౌరవం వాడి ఉన్నట్టే భర్తిమేయికి அவருக்கு வர முடியாதோ? నా రామజోదప్పా అని చెప్పింతుడు. ஆமென். நமக்கு சில உறவுகளுக்கு இடையே இந்த வரட்டு கௌரவம் இருக்கும். మనకి కూడా మన సొంత పేదలకు కూడా మనం వచ్చేసి அவனுக்கு பேச முடியாதாக்கும், వాడికి ఏమి మాట తెలవదా? ஹலோ హలో. ஆமென். ఆమేన్. அவரு பேச மாட்டாராக்கும், వాడు మాట అసలుదా నాన్న మాట. ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையே இந்த வரட்டு கௌரவம் இருக்க கூடாது. மூணு தாடுன்னா ஐட்டியம் தாட கௌரவம் விட்டக்கூடாது. ஆள் தாட நான் தான் ஃபோன் பண்ணணுமோ, அவரு பண்ண முடியாதோ? நான் தான் ஃபோன் பண்ண வரி ஃபோன் பண்ண சொல்றா. அவளுக்கு பண்ண முடியாதோ, நான் தான் பண்ணணுமோ? ஏன் வாரி செய்ய சொல்றேன், நான் செய்ய வரலாம். ஆமென். பண்ணாத. అటు చెప్పకండి. ஆமென். ஆமென். ஒருவருக்கு விட்டு கொடுக்கிறது தான் வாழ்க்கை. ఒకరికి అనుసరించి పోవాలి మనం. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ఆమేన్. தேவ பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கணும். మన దేవర మగ బిడ్డలు అట్టదా ఉండవాల. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வரட்டு கௌரவம் பார்க்க கூடாது உறவுகளுக்கு இடையே. వట్ట గౌరవంతో ఉండవనే కూడాదు. எந்த உறவாய் இருக்கட்டும். ఏం సొంత బంధంగా తండ్రి ఉండని. அப்பா, அம்மா, మీ கணவன், மனைவி, சகோதரங்கள், கூட పుట్టినవారు ఎవరుంటానా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சவுண்டே வர மாட்டேங்குதே. హల్లెలూయా. ஹல்லேலூயா. సౌండే రాలేదు. அப்போ அந்த வரட்டு கௌரவம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவர் இப்படித்தானே போனாரு, ஏன் வர முடியாதா? వరట గురించి ఏం చెప్తాము, ఎవరు ఇట్లా పోయాడు, ఏ రాల ముంచదా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பர்த்திமேயு ஒன்றும் பார்க்கவில்லை. భర్తిమేయు ఏమీ చూడలేదు. ஏசப்பா அங்க நிக்கிறார். ఏసప్ప అక్కడ నిల్చుకున్నాడు. வந்து சொல்றாங்க, వచ్చి చెప్పాడు. ஆனா இயேசு எங்க நிக்கிறாருன்னே அவனுக்கு தெரியாது. ఏసు ఎక్కడ నిల్చున్నాడు వాడికి ఏమీ తెలవదు. ஏன்? ఎలా వాడికి వచ్చి அவனே குருடங்க, వాడికి గుడ్డివాడు. இயேசு கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே எழும்பிட்டான். ఏసు పిలిచినాడు చెప్పింది மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். మీద నుండి బట్టలు తీసి పారవేశాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவிடம் போக தயாரானான். వాడు యేసు దగ్గర పోయేదానికి వచ్చి రెడీ అయ్యాడు. அந்த தொடக்கம் தான் அவன் வாழ்க்கையில பார்வையை தந்தது. ఆ తొడకంతా వాడికి వచ్చి. ஆமென். நான் சொல்ற புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். వాడి కన్ను తెలిసి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். దేవుడు వచ్చి మన బతుకులో వచ్చి சில మాటలు చేసి நம்மில் சின்ன அசைவு உண்டாகணும். మన ఏం చెప్పవాలా, దేవుడు ఏం చేయనోళ్ళు దాన్ని వచ్చి ஆமென். சரின்னு ஒத்துக்கணும்ல. ஹல்லேலூயா. 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 சில பேருக்கு கஷ்டப்படாம ஆசீர்வாதம் பிரேயர் பண்றா, அதெல்லாம் முடியாது. కొంచెం వరకు వచ్చి ఏం కష్టం లేక మనకి ఆశీర్వాదం దొరకవాలప్ప. ప్రేయర్ చేస్తే అదే ముందుదప్ప. ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் முடியாது. ஜெபம் பண்ணவள அதே முடிஞ்சது நாவல்ல. சர்ச்சுக்கு தவறாம போகணும், அதெல்லாம் முடியாது. சர்ச்சுக்கு వచ్చి భానువారం వచ్చి రావాల అదే రా ముంజదు. ஆனா ஆசீர்வாதம் தவறாமல் வரணும். ஆனா ஆசீர்வாதம் వచ్చి నాకు రావాల. ஆமென். ஒட்டி கூட. ஹல்லேலூயா. இந்த நிலையிலிருந்து, இந்த மனநிலையிலிருந்து நம்ம மாறணும். ఈ మైండ్ సెట్ నుండి మనం వచ్చి మారవాల. தேவன் நம்மில் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். దేవుడు వచ్చి మన బతుకులో వచ్చి పెద్ద కార్యం చేసి நம்மிலிருந்து ஒரு சின்ன அசைவு தொடங்கணும். మనం వచ్చి చిన్న ஒரு ఇది వచ్చి మనకి ఇచ్చి వల్ల. ஹல்லேலூயா.
நம்மிலிருந்து நாம் அதை தொடங்கும் போது మనం మనం చేయబోదు தேவன் அற்புதத்தை செய்வார். దేవుడు వచ్చి నువ్వు అద్భుతం నీ జీవితంలో நான் சொல்றேன், பர்த்திமேயுவை உட்கார்ந்த இடத்திலிருந்து இயேசு அங்கிருந்து அவன் பார்வை அடையட்டும் என்று சொல்லி இருக்கலாம். దేవుడు భర్తిమే ఎక్కడ కూర్చొని కూడా అప్పుడు ఆ తాళంలోనే దేవుడు చెప్పిండొచ్చు, నువ్వు ఉందప్ప నువ్వు కన్ను పార్వ తీసుకెట్టి చెప్పిండొచ్చు. மரித்த லாசருவின் கல்லறைக்கு முன்னே போய் நின்று இயேசு சொன்னார், அந்த கல்லை புரட்டி போடுங்கள். చచ్చిపోయిన లాసరు చచ్చిన తర్వాత కల్లరికి ముందర పోయి నిలిచి ఏం చెప్పినాడు, ఈ రాయిని వచ్చి పెరటి వేయండి అని చెప్పినాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. புரட்டி போடுங்கள். ఆ పెరటి వేయండి. கேள்வி வருதா? செத்தவனையே உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் చచ్చిపోయిన వాడికి జీవన చేయడు వాడు. இந்த கல்லை மாத்த முடியாதா? ఈ రాయిని వచ్చి తల్లి వేయముంచుదా? நிச்சயம் முடியும். వారి వల్ల ముడుచు ஆமென். చేయముంచు. ஆனா நீ ఆనా లేకపోతే నువ్వు நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். నువ్వు చేసేది చేయండి, దేవుడు చేసేది చేస్తున్నాడు. ஹல்லேலூயா ఆమేన్ ஹல்லேலூயா. ఆమేన్. அவன் வெளியே வந்தாச்சு. వాడు బయట ఇస్తున్నాడు. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் கட்டுகளை அவிழ்த்து விடு. వాడు ఏమేమి మీద ఉండినో దాడంతా ఊడ్చి విడండి. ஆமென். ఆమేన్. தலைக்கு கட்டுனது తల కట్టిండేది. நம்ம ஆளு செத்த உடனே தலைக்கு ஒரு கட்டு போடுவான். మనం వచ్చి కదా సచింది பொழந்துடக்கூடாது, அதுக்காக ఆన్ చెప్పకూడదు దానికి కట్టి వేసేది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப ஐயா எப்படி வர்றாரு வெளியில? ఇప్పుడు లాసరు ఎట వచ్చినాడు బయట, అటే వచ్చాడు, కట్టు తోని వచ్చాడు. ஆமென். ఆమేన్. கட்டப்பட்ட கட்டுகளோட லாசரு வெளியே வர்றான். ఏం కట్టినాడో ఆ కట్టు తోని వచ్చాడు వాడు. ஏசப்பா சொல்றாரு, அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ఏసప్ప చెప్పాడు, ఆ కట్టును వచ్చి ఊడ్చి విడండి అట్లా చెప్పాడు. யோசித்து இருக்கீங்களா? உயிரோடு எழுப்பின லாசருவின் இந்த துணி கட்டை ஏன் ஆண்டவர் அவிழ்க்கவில்லை? కొంచెం యోసన చేసినారా? ఉసురుతోని వాడి వచ్చి రేపినాడు దేవుడు. దేవుడే వచ్చి కట్టును వచ్చి ఇది చేసిండు వచ్చి అని చేయలేదు. அல்லேலூயா హల్లెలూయా. நீ கட்டினது நீ அவிழ்க்கணும். ఏం కట్టిందేవో దాని వచ్చి నువ్వు உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில காரியம் நீ தொடங்கணும். నీ మీ జీవితంలో ఏం సేవలు சில காரியம் தொடங்கினால், నువ్వు చేస్తే உன்னிலிருந்து ஒரு அசைவு உண்டானால், ఇదండి అసలు వచ్చినట్ట ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில கட்டளை இடுவார். దేవుడు వచ్చి పెద్ద మాటని ఆశీర్వాదం నీకు జీవితంలో నడుస్తాయి. லாசருவின் கல்லறையில் போய் அந்த கல்லை நகர்த்தி போட்டார்கள். లాసరు కలర్ పోయి రాయిని వచ్చి పరటి వేసినాడు. இயேசு கூப்பிட்டார், வெளியே வா லாசருவே, வெளியே வா. యేసు చెప్పినాడు, ఏ లాసరు బయట రాపా. லாசரு வெளியே வந்தான். లాసరు బయట ఇస్తున్నాడు. ஆமென். அவன் வாழ்க்கையில் மாற்றம் நடந்தது. ఆ జీవితంలో వచ్చి మాటలు వచ్చి அது எப்பொழுது நடந்தது? అది ఎప్పుడు నడిస్తే ஜனத்தினிடத்தில் சின்ன மாற்றம் உண்டான போது, జనాలండి చిన్న మాటం ఉండబోదు, சின்ன அசைவு உண்டான போது, దానికి చేసేది పోబోదు, தேவன் அதை அவர்கள் வாழ்க்கையில் கண்கள் ஆச்சரியப்படும் விதமான அற்புதமாய் மாற்றினார். దేవుడు వచ్చి వారికి కన్ను ముట్టేదికే ఓ పెద్ద ఓ ఆశ్చర్యం వచ్చి నడిచి చూపినాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ప్రతి దేవ మక్కలే, உன் வாழ்க்கையில నీ జీవియాల தேவன் உன்னிடத்தில் செய்ய விரும்புகிற பெரிய காரியங்கள் దేవుడు వచ్చి నీ వాక్యాలు పెద్ద కార్యములు உன்னில் நடக்க வேண்டும் என்றால், ఈ దళ నడవాలంటే உன்னில் சில அசைவுகள் உண்டாகணும். మీరు వచ్చి సేవలండి. என்ன விதமான அசைவுகள்? ఏం కార్యం సేవల? ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவனோடு நீ நெருங்கணும். దేవుడి దగ్గర నువ్వు రావాలి. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். దేవుని మాటకి వచ్చి తగ్గేదవల. பேதுருவை போல ஆண்டவர் சொல்வதை அப்படியே செய்திரணும். పేతురు వాళ్ళ దేవుడు ఏం చెప్పినాడో అదే తరం వచ్చి చేయాలి. அதுல ஆராய்ந்து கொண்டு இருக்க கூடாது. దాని వచ్చి ఆరాధన చేయకూడదు. ஆண்டவரே, இப்பதான் நான் போட்டை எடுத்துட்டு வந்தேன், ఇప్పుడే నా బోట్ని ఎత్తుకొస్తే, இப்பதான் வந்தேன், ఇప్పుడుதான் వస్తుంది, ஒன்னும் கிடைக்கல, నాకేం దొరకలేదు, நீர் இப்போ திருப்பியும் போக சொல்லுகிறீர், తిరుம்ப వచ్చి నాకు పోవాలని చెప్పేవు, மீன் கிடைக்குமா, నాకు చేపలు దొరుకునా, ஆராய்ச்சியே வேண்டாம். ఏం ఆరాధన చేయకూడదు. ஆண்டவர் சொன்னார், செய்தார். దేవుడు చెప్పినాడే చేస్తాడు. அந்த அசைவு ఆ అసైవ్ அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ఆ தந்தது. జీవేళ పెద్ద మాటంగా వచ్చింది. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பர்த்திமேயுடைய வாழ்க்கையில் భర్తమే జీవియాల அந்த சின்ன துவக்கம், சின்ன அசைவு, చిన్న అసైవ్ అది என்ன அசைவு? ఏం చేసినాడు? அவனுக்குள்ளிருந்த அந்த கம்ஃபர்டபிள் ஜோன், వానికి ఉండే ఒక కంఫర్ట్ జోన్ అట్నే ஆமென், ఎక్కడ ఉన్నాడే అదే తల. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பிச்சைக்காரர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கான சில உடைமைகள் இருக்கும் ఈ బిచ్చ దేవుని సూతి పెడితే తెలుసు వాడు వేసిండే బట్ట దాని ఎత్త இல்லையா?
ஒரு ஒரு பழைய அள்ளுக்கு ஒரு பை இருக்கும். முறுக்கி பேக் உண்டு, முறுக்கி 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 துணி உண்டு, பேக் உள்ள ஒரு 10 துணி இருக்கும். பழைய பட்டல் உண்டு, முறுக்கி பட்டல், ஒரு போர்வை, ஜமக்காலம் உண்டு. சுருட்டி தலைக்கு வைக்கிறதுக்கு சில பேர் தலையணை போல துணியை வச்சிருப்பாங்க. தலைக்கு பட்டி எனக்கு முறுக்கி பட்டல துணி உண்டு, இப்படி பல காரியம் இருக்கும். அந்த இடத்தை விட்டு அவங்க நகர மாட்டாங்க. இதே வச்சு போற பாத்திரம் பெட்டிங்கன்னா இடம் வச்சு ரேஸ் நாடகம் உண்டு வாடு. ஏன்னா அவங்க அப்படியே பழகி போயிட்டாங்க. ஏன்னா அதே பழக்கம் இதுல இருந்து அவர்கள் மாறுவதற்கு அவர்கள் சித்தம் இல்லை. இதிலிருந்து மாறுவது எனக்கு கொஞ்சம் விருப்பம் வேறது. ஆனால் பர்த்திமேயு அதை உடைத்தெறிந்து எழும்பி நடந்தான். ஆனா பர்த்திமேயு నాకు ఏం தேவையில்லை, தேவர் பிஸ்னாட் போயது எனக்கு. அதனால் அவன் மட்டும் பார்வை அடைந்தான். దానివల్ల பர்த்திமேயுக்கு மட்டும் వాడికి చూపు దొరికింది. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெருவில் எவ்வளவு பிச்சைக்காரர்கள் இருந்திருக்கலாம். அதிலே எத்தனையோ பிச்சை தேவன் ఉండొచ్చు. ஆனால் சுகம் பெற்றது பர்த்திமேயு மட்டுமே. ஆனா அற்புதம் நடந்தது பர்த்திமேயுக்கு மட்டும்தான். ஏன் யாரிலிருந்து அசைவு உண்டாகிறதோ, ఎవరు వచ్చి దేవుడు చెప్పేది எனக்கு சரின்னு వినేవరో அவனுடைய வாழ்க்கையில் தான் மாற்றங்கள் உண்டாகும். జీవితాలలో దేవుడు చేసే பெத்த மாற்றம் చూడ ముందు. அதனால தான் சில கிறிஸ்தவங்க எல்லாம் 20 வருஷமாவும் அப்படியே இருக்கிறது. దానివల్ల சில கிறிஸ்தவர்கள் 20 ஏண்டிலவே அட்னேதான் ఉంటుంది வாடல. ஆமென். அசைவு இல்ல. ஏன் அசைவு? ஆண்டவர்கிட்ட நெருங்கணும் இல்ல. దేవుడి దగ్గర రావాలనేసి నినపేరేది వారికి. அதே ஞாயிற்றுக்கிழமை, அதே భానవారానికి, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், அதே ஆதிவாரம் மட்டும் கிறிஸ்தவர்கள், அதுவும் கடமைக்காய் போவது, ஊருக்கு அட்டும் போட்சி వచ్చేది. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடமைக்காய் போவது, ஊருக்கு அட்டும் போட்சி వచ్చేది. ఏమప్ప పోవాలనేసి தலை அட்டெண்டன்ஸ் போடுவதற்காய் போகிற தேவ பிள்ளைகள் உண்டு ஆலயத்துக்கு. ஊருக்கு அட்டெண்டன்ஸ் చేసేదానికి కూడా పోయేది. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமான போகணுமே என்று போகிறவர்கள் உண்டு. ஆதிவாரமத்த போவல்னேசி போయేది. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியாது. ஏமோ மாற்றானே ஏம் சூட முடியாது. நமக்குள் ஒரு அசைவு உண்டாகட்டும். எனக்கு ரூபாதி காவல. நான் இன்னும் கிட்டி ஆண்டவரோடு நெருங்கணும். தேவர் దగ్గర நான் போவாలనేసి இன்னும் கொஞ்சம் கூட ஜெபிக்கணும். கொஞ்சம் நான் ఎక్కువ நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை வச்சு ஆராதனை செய்யணும். ஆண்டவரை தேடணும். தேவனை வச்சு நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். தேவருக்கு நம்ம ஏவே சேவலா. இப்படி சின்ன அசைவு நம்மில் உருவாக தொடங்கி விட்டதென்றால், சின்ன அசைவு கோபம் வச்சிருத்தே, நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தேவன் கட்டளையிடுவார். మన బతుకులో వచ్చి దేవుడు వచ్చి పెద్ద కార్యం వచ్చి చేసి. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலன் பவுல் சீலா ஜெயிலில் இருக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு எதுக்குங்க ஜெபம்? ஜெயிலுக்கு ஒப்புடும்போது மாடிக்கால ஜெபம் செய்யவாளா? சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு எதற்காய் தேவனை துதிக்கிற துதி? ஜெயிலில் உள்ளபோது வாடேல ஜெபம் செய்து பாட்டு பாடி தேவனை வச்சு சிறைச்சாலையில் கிடக்கிறவனுக்கு எதற்கு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை? ஜெயிலில் உள்ளபோது தேவனை வச்சு வந்து ஆராதனை செய்யவாளா? ஆமென், ஆமென். குடுக்கிற களிய தின்னுக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். வாடிசே செகண்ட் தினேஸ் மடக்க கம்முன்னு கொண்டு வச்சுக்கதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தினால் சோர்ந்து போய் கிடந்திருக்கலாம். வாடி బతుకులో వచ్చి ఏం నడిచిందో ఏమేమి నడిచిందో దాన్ని తెలుసుకుని ఏళప్ప బతుకుని వచ్చి వచ్చి. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கை நிலைமையை நினைத்து சோகத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். వాడి బతుకులో ఏం నడిచిందో ఊరికి వచ్చి ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கலாம். ரெண்டு பேரும் చూసి అంటే మూతి చూసి వచ్చి. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பவுலும் சீலாவும் அப்படி இருக்கவில்லை. ஆனா பவுல் சீலா அட்ரேது. அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். அட ஜெபம் செய்தானிக்கு சேசர்ல வல்ல. ஆமென், ஆமென். என்ன நடந்துச்சு? ஏம் நடிச்சே? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. சாதாரணமாய் ஒரு சிறைச்சாலையில் கிடக்கிற 2 தேவ பிள்ளையுடைய ஜெபம்
ఊరికే సాధారణంగా జైలుకి ఉండేది 2 దేవ బిడ్డలతోని జపం. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை குலுக்க முடியும் என்றார். జైలు ఫౌండేషన్ అస్థిపరాన్ని అట్నే ఆటి. தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஜெபிக்க தொடங்கினால் దేవర బిడ్డలారా నువ్వు నాను వచ్చి జపం చేయబోదు நம்முடைய தேசத்தை நம்மால் அசைக்க முடியும். మన దేశాలు వచ్చి అటెండ్ அசைவ் பண்ண முடியும். ஹalleluya, 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 ஹalleluya. நாம கம்ஃபர்ட்டபிள் ஜோன்ல இருக்கிறோம். అడే మన రాత్రంకి సానికిడితే இதிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. దీనిలో నుండి కొంచెం బయట రావాలా. நம்மில் சில அசைவுகள் உண்டாகட்டும். మన జీవ మన తెలుసు ஒன்றும் முடியாவிட்டாலும் நான் இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபிப்பேன். ఏ ముడజలేదంటే మన దేశానికి కాబట్టి రక్షిపాను జపం பண்ணவలా. என்னால ஓடி ஆடி எனக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு நடக்க முடியல, என்னால அங்க இங்க போக முடியல, ஆனால் நான் தேசத்துக்காய் நான் தினமும் தவறாமல் ஜெபிப்பேன். நான் అక్కడ ఆడి పాడి వచ్చి దేవుని మాటను చెప్పముంచలేదు. ఆనక్షాని తవల మన దేశానికి వాళ్ళ జవమన ముంజు దాని இது చేత சின்ன ஒரு அசைவு நம்முடைய வாழ்க்கையில். చిన్న ఓది మాట అందా నా చేయపోయేది. ஆனால் இது பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ఇది వచ్చి మన బతుకులు వచ్చి పెద్ద ఓరే దేవుని ఆశీర్వాదం கொண்டு. பவுலும் சீலாவும் இருந்த நிலைமையில் சும்மா உட்கார்ந்திருக்கலாம். పౌలు శీల ఊరికి సానికి వచ్చి జైల్లో. ஆனால் சோர்ந்து போய் கிடந்திருக்கலாம். ఊరికి అటే ఏలపాటి తలలు. ஆனால் அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். వాళ్ళు వచ్చి జపం చేశాడు. அன்பு தேவ பிள்ளையே, దేవుడు ప్రతిదిన దేవుడు நம்மில் இருந்து ஒரு சின்ன அசைவு உண்டாகட்டும். మనకు రూప చిన్నక ஒரு అసహ్యం ఉండవు. தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய சித்தமாயிருக்கிறார். దేవుడు నెనప వచ్చి మనం పెట్టి పెద్ద కార్యం చేయడానికి వచ్చి விடுதலைகள் அற்புதங்கள் வேண்டுமா? சின்ன அசைவு உங்களில் உண்டாகட்டும். చిన్న ஒரு చిన్న మాట వచ్చి నీదాల రాణి. சின்ன மாற்றங்கள் உங்களில் உண்டாகட்டும். చిన్న మాట వచ్చి నీదాల రాణి. உங்களுக்கு வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா? మీ బతుకులు వచ్చి ஒரு విడుదల ஏதாவது காரியங்களில் விடுதலைக்காய் ஏங்குகிறீங்களா? ఏదో దేనికో உங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. మీ బతుకులు వచ్చి சின்ன மாற்றம் உங்களில் தொடங்கட்டும். மாற்றம் వచ్చి మీ దాని నుండి రాణి. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். మీ దేవుడు వచ్చి నీ జీవితంలో పెద్ద కార్యం చేస్తాడు. பவுலும் சீலாவும் கண்டது போல పౌలు శీలం చూసిందాల அன்பு தேவ பிள்ளையே, ప్రతియంద దేవుడు உன் வாழ்க்கையில் நீ தொடங்குகிற சின்ன மாற்றங்கள் నీ జీవితంలో ఏమి చేయాలని చిన్న మాటలు உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அது உண்டாக்கும். పెద్ద మాటల్ని కొనికొస్తుంది, పెద్ద చేంజ్. எனவே பேதுருவை போல அதே போல பேதுரு వాళ్ళ கொஞ்சம் அசைந்து கொடுங்க. కొచ్చ అసంజి ஆமென். ఆడి பக்கத்துல கை கூட்டத்து சொல்லுங்க, கொஞ்சம் அசைஞ்சு கொடுங்க. కొచ్చ అడ్జస్ట్ చేసి பனைமரம் போல நிக்க கூடாது. என்ன செய்யணும்? சவுக்கு போல கொஞ்சம் అసంజి కొడుకు ஆடி அசைஞ்சு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ఆమేన్ ஆமென். సౌకు మారి కొచ్చ అసంజి చేయవల. ஹalleluya, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. மனசு அப்படியே கட்டியா வச்சிருக்க கூடாது. మనసట ఇరికి పెట్టుకుంట కూடாது. కొచ్చ ஆமென். நமக்கு சில பிரின்சிபல் இருக்கும். சர்ச்சுக்கு வந்தா మనకి తెలుసు చర్చికి వచ్చి ఎట్టదకు సౌండ్ అవ్వాలనేసి. ஆமென். அப்படித்தான் இருப்பேன். అట్టదా ఉన్నది பாய். అటే నోరు మూసికిని. ஆமென், ఆమేన్, ஹalleluya, ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கொஞ்சம் அசைவுகள் உண்டாகட்டும். కొచ్చ ఆడి అటే కొచ్చ అసంజి. நம்ம பார்த்தா நம்முடைய பிள்ளைங்க வளரும். మనం చూసిన మన బిడ్డలు మన తల్లని தேவன் நம்மில் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். దేవుడు మన బతుకులో పెద్ద కార్యం చేసేదానికి ఆశపడుతున్నాడు. ஹalleluya, హల్లెలూయా. பவுலும் சீலாவும் கண்டது போல పౌలు సీజన్ చూసిందాలా நம்முடைய வாழ்க்கையில் நாமும் காண போகிறோம். మన బతుకులో சில కార్యం చూడపోయాము. எத்தனை பேர் காண விருப்பம் உண்டு? ఏదైనా చూసేదానికి వచ్చి ఆశ ఉండి ஹalleluya. கொஞ்சம் கைய கொஞ்சம் ஆட்டுங்க பார்க்கலாம். కొంచెం శైలి వచ్చి ఆటండి. அசைவு இப்படியே உண்டாகட்டும். అసలు రాణి இங்கிருந்தே உண்டாகட்டும். ఇక్కడ నుండే రాణి, இதிலிருந்தே உண்டாகட்டும். ఇక్కడ నుండే రాణి. ஜெபிக்காதவங்க ஜெபிக்க தொடங்குங்க. జపం చేయకండి, జపం మన 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க 5 நிமிஷம் கூட்டி ஜெபிங்க. 10 నిమిషాలు జపం చేసేవారు 5 నిమిషాలు ఎక్కువ చేయండి. உபவாசம் இருந்து பழக்கம் இல்லாதவங்க ஒரு நேரம் உபவாசத்தை தொடங்குங்க. ఒక్క పొద్దు ఉండే పలక ఉండేవారు ఉండ ఆరంభించండి. ஹalleluya, హల్లెలూయా. அசைவு உண்டாகட்டும். అసలు ఉండాను. எலும்புகள் சேர்ந்து சேனையாய் மாறும். ఎమికలతో సేరి పెద్ద எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு?
ఆమేన్. நான் பெரிய மாற்றத்தை காண போகிறேன். నా పెద్దోని చూడపోయాను. என் குடும்பத்துல பெரிய மாற்றத்தை காண போகிறேன். ఆమేన్. ஹalleluya. கண்களை மூடலாம். కన్నులు మూసుకో. அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கேட்ட வார்த்தைகளைப் போல எங்களில் ஒரு சின்ன அசைவு தொடங்கட்டும் அப்பா. எங்களில் இருந்து இந்த அசைவு தொடங்கி அது பெரிய மாற்றத்தை எங்களில் உண்டாக்க எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் அற்புதங்களை அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் நடக்கும்படியாய் அவங்க வாழ்க்கையில் பர்த்திமேயு போல ஆண்டவரே அந்த துவக்கம் அவர்களிலிருந்து துவங்கட்டும் அப்பா. அந்த அசைவு அவர்களிலிருந்து துவங்கட்டும் ஆண்டவரே. கிருபையால் தாங்கும் பெரிய மாற்றங்களை நாங்கள் காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்றென்றும் வாழ்ந்திடுவே சொல்லுவோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, ஆமென் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவே. சொல்லுங்க. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு. சொல்லுங்க சபையார், சொல்லுங்க வாயை திறந்து. புது வாழ்வு தந்தாரேசு, ஆமென். புது வாழ்வு தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவே. ஆமென். துதி பாடல் நான் பாடி ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு. சொல்லுங்க. ஓ விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென் வாழ்ந்திடுவே. ஆமாப்பா, நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. சொல்லுவோம். அல்லேலூயா